விரைவில் சின்னத்திரையில் தலைக்காட்டப் போகும் வைகை புயல் வடிவேலு சீரியல்னு தானே பார்க்குறீங்க? அதுதான் இல்லை, அப்புறம் வேறு என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர் நாகேஷுக்கு அடுத்தபடியாக அவருக்கு இணையான புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் வைகை புயல் வடிவேலுதான். காமெடி மன்னன் கவுண்டமணி, செந்தில் இவர்கள் பீக்கில் இருந்தபோதே ஒரு சாதாரண துணை நடிகராக நுழைந்த வடிவேலு இன்று அவர்கள் இருவரையும் தாண்டி ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்ற நகைச்சுவை நடிகராக இந்த தமிழ் திரையுலகில் கோலோச்சி வருகிறார். கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் சேர்ந்து நடித்த வடிவேலு இப்போது தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார். இடையில் அரசியல், விஜயகாந்துக்கு எதிராக அவர் பேசிய பேச்சு என குறிப்பிட்ட காலம் வரை வடிவேலுவால் சினிமாவில் எழுந்திருக்கவே முடியவில்லை. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தனது இன்னிங்ஸை ஆரம்பித்தார் வடிவேலு. இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதன் பிறகு மாமன்னன் என்ற திரைப்படத்தில் குணச்சித்திர நடிகராக நடித்து ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பதை நிரூபித்தார் வடிவேலு. அப்படியிருந்தும் அடுத்தடுத்து வடிவேலுக்கு வாய்ப்புகள் வந்ததா என்றால் இல்லை. இந்த நிலையில் விரைவில் சின்னத்திரை நிகழ்ச்சி ஒன்றில் வடிவேலு கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாக போகும் டாப்பு குத்து டூப்பு குத்து என்ற நிகழ்ச்சி தான் அது. விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியைப் போலவே சன் டிவியிலும் விரைவில் ஒரு சமையல் நிகழ்ச்சி ஒன்று தொடங்க இருக்கிறது. அதை வெங்கட் பட் தான் தொகுத்து வழங்க இருக்கிறார். அதனால் விஜய் டிவிக்கு இணையாக இந்த நிகழ்ச்சியையும் ஒரு பெரிய அளவிற்கு கொண்டு போக வேண்டும் என்ற காரணத்தினால் வடிவேலுவை இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைக்க இருக்கிறார்கள். ஆனால் வடிவேலு தரப்பில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் வடிவேலு கலந்து கொள்ள அதிக சம்பளம் கேட்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை வடிவேலு கேட்கின்ற சம்பளத்தை சன் டிவி நிர்வாகம் கொடுக்க முன்வந்தால் விரைவில் சன் டிவியின் டாப்பு குத்து டூப்பு குத்து என்ற இந்த சமையல் நிகழ்ச்சியின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமாவார் வடிவேலு என்று சொல்லப்படுகிறது. திரைப்படங்களில் வாய்ப்பில்லாத வடிவேலு சின்னத்திரை சீரியல்களிலும் நடிப்பாரோ என்ற சந்தேகமும் தோன்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்னத்திரையில் தோன்றுவாரா வைகை புயல் வடிவேலு என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.